கதிர், சொல்றதெல்லாம் பொய் தானே? இந்திராவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இல்லவே இல்லை, நான் சொல்றதெல்லாம் உண்மை. இந்திரா உன்னை உண்மையா காதலிச்சு கல்யாணம் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா. இதான் சத்தியமான உண்மை. இந்த டைவர்ஸ்லாம் சும்மா பேச்சளவுல தான் இருக்கு. நடந்த கலாட்டால மறந்துருங்க. இந்திரா மாதிரி குடும்பம் தான் முக்கியம் நினைக்கிற பொண்ணு அவ பொண்டாட்டியா உனக்கு கிடைச்சதுதான் அதிர்ஷ்டம். மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் இதை பத்தி யோசிங்க. நம்ம புதுசா எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம். ஆஹா, சூப்பரா கதிரே, சூப்பர். அதான் கதிரே சொல்லிட்டான்ல, இந்திரா அந்த வீட்டோட நன்மைக்காக தான் இதெல்லாம் பண்ணான்னு. அப்புறம் எதுக்கு இங்க வெட்டியா நின்றுக்கிட்டே? பிள்ளைங்க ரெண்டும் களைச்சு போய் வந்திருக்கோம். அம்மாடி கூட்டு போய் சாப்பாடு போடு. ஜெயா நீ வா, இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அவ அக்காக்கு நிரந்தரமான பாதுகாப்பா இருக்கணும் தான் அவளோட வாழ்க்கையே தியாகம் பண்ணியிருக்கா. இதுதான் உண்மை. நாளைக்கு நான் லாயரை வர சொல்றேன். இந்த முறை எந்த முரண்டும் பிடிக்காம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ சொல்லு கௌதம். அக்கா, இந்திரா அவர் சொன்னதெல்லாம் நிஜமாடி? அவர் சொன்னதெல்லாம் நிஜமா? அக்கா, அவர் சொன்னதெல்லாம் விடுக்கா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எனக்காக தான் நீ கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? சொல்லடி. கௌதம நான் காதலிக்கலன்னு சொன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே போய்க்கா. நான் அவனை அவ்வளவு லவ் பண்றேன். அப்புறம் ஏண்டி எல்லாரும் முன்னாடி இல்லன்னு சொல்ல வேண்டியதுதானே? அவர் சொல்ல சொல்ல எதுக்கு அமைதியா இருந்த? இது எப்படி உண்மையோ அதே மாதிரி கதிர் மாமா சொன்னது எல்லாமே உண்மைதான்க்கா. ஐயோ, என்ன குழப்பாத இந்திரா, என்னன்னு சொல்லு. கௌதம் மேல எனக்கு ரொம்ப ஆசைக்கா. கல்யாணம் நடக்கும் போதே எனக்கு கௌதமா அவ்வளவு பிடிக்கும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க இதை சொல்லிக்கவே இல்லை. ஏன்னா கௌதம்க்கு என் மேல லவ்வே இல்லைன்னு நான் நினைச்சேன்க்கா. ஆமாண்டி, அது உண்மைதானே? நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ இதெல்லாம் எதுவுமே எனக்கு இல்லக்கா. நான் உன்னை காப்பாத்தணும், உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் கௌதம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னடி சொல்ற? அந்த நேரத்துல உன் உயிருக்கு பாதுகாப்பே இல்லக்கா. உன் வாழ்க்கை ரொம்ப சிக்கலா இருந்துச்சுக்கா. உன்னை எப்படியாவது காப்பாத்தணும், உன் கூட நான் எப்பவுமே இருக்கணும். நான் அதை தவிர வேற எதுவுமே இங்க யோசிக்கலக்கா.
அதுக்கு நீ உன் சொந்த வாழ்க்கைய பத்தி கூட யோசிக்கலையாடி? எனக்கு அப்போ நிஜமாவே வேற எதுவுமே தோணலக்கா. என் அக்காவை காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கமா இருந்துச்சு. அப்படிதான் நான் கௌதமையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது தப்புன்னு எனக்கு தெரியும். இருந்தும் நான் ஏன் பண்ணேன்னு தெரியுமா? எனக்கு மத்த எல்லாத்தையும் விட நீதான்க்கா முக்கியம். ஏண்டி என்ன காப்பாத்தணும்னு நினைச்சு நீ இப்படி நட்டாத்துல நிக்கிறியடி? உன் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்துருச்சே இந்திரா. எனக்கு இங்க வேற எந்த வழியுமே தெரியலக்கா. ஆனா இப்பவும் நான் கௌதம தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். மனசுல இவ்ளோ ஆசையை வச்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணிட்டியடி. நீ வச்ச பாசத்துக்கு நான் உன்னை திட்டுறதா இல்ல நான் சந்தோஷப்படுறதானே தெரியல இந்திரா. அழாத இந்திரா, அழாத நீ. இந்திராவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாங்கன்னு தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இல்லவே இல்லை, நான் சொல்றதெல்லாம் உண்மை. அப்போ எல்லாமே பொய்யா? இந்திராவோட நிஜமான முகம் இதுதானா? கதிர் சொல்றதெல்லாம் உண்மையாதான் இருக்கணும். அன்னைக்காக தான் இந்திரா என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா. அவ என்ன ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிருக்காளா? நல்லா ஏமாத்திட்டா, என்ன நல்லா ஏமாத்திட்டா. கரெக்ட். ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு அக்கா 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 தான். இப்ப கூட அவ அக்கா மேல இருக்கிற பாசத்தினாலதான் நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்திரா, நான் உனக்கு முக்கியமாவே தெரியலையா? அன்னைக்கு போனை ஆசையா கிஃப்ட் பண்ணும்போது கூட வேண்டான்னு மறுத்துட்டியே. என் மனசை பத்தி யோசிக்கவே இல்லையா நீ? எனக்கு வலிக்கும்னு தெரியாதா உனக்கு? கதிர் மாமா சொன்னதெல்லாம் உண்மைதானா கூட கௌதம்க்கு ரொம்ப ஹர்ட் பண்ண மாதிரி இருந்திருக்கும். அவனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு தான் கண்டிப்பா நினைச்சிருப்பான். ஒரு வகையில் அது உண்மைனா கூட நான் அவன் மேல வச்சிருக்கிற லவ் உண்மைதான்னு சொல்லியே ஆகணும். கௌதம் 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 இரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கௌதம். என்ன பேச போற? இன்னும் என்னெல்லாம் சொல்லி ஏமாத்த போற? கௌதம், அதான் கதிர் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டானே, அப்புறம் என்ன? எல்லாமே உங்க அக்கா நல்லதுக்காக தானே பண்ணிருக்க. நீ பாசக்காரிதாம்மா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ என்ன பத்தியோ என் ஃபேமிலி பத்தியோ யோசிக்கவே இல்லைல்ல. எவ்வளோ எவ்வளோ மோசமான செல்ஃபிஷ் கேரக்டர் நீ. இல்ல கௌதம், நீ ஏய். தப்பா. அம்மா, தயவு செஞ்சு நீ நிறுத்துமா. நீ எதுவுமே பேச வேண்டாம். எங்க சொல்லு, நீ உங்க அக்காக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா இல்ல என் மேல இருக்க காதல்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? கௌதம் கௌதம், அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற கௌதம். இந்திரா. இப்போ இங்க பாரு, என் ஆத்திரத்தை மட்டும் தூண்டாத. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் ஏய், எனக்கு தெரியும் உன்னால சத்தியமா சொல்ல முடியாது. ஏன்னா உன்கிட்ட உண்மை இல்லையே. நீ என்ன மனசார கல்யாணம் பண்ணிக்காததுதான் உண்மை. அதான் ட்ரூத். இப்படி நீ நிக்கும் போதே தெரியுது. இல்லனா எல்லா கேள்விக்கும் பட்டு பட்டு பட்டுன்னு பதில் சொல்ற இந்திரா, இப்ப எதுக்கு இப்படி தருமாற?
இதுவே காட்டி கொடுத்துருச்சு நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணன்னு. கௌதம் கௌதம் கொஞ்சமாச்சு என்ன பேச விட கௌதம். உனக்கு உண்மை என்னன்னு அப்பதான் புரியும். எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச உண்மையே போதும். இப்ப என்ன, நீ என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி எங்க அண்ணனை திருத்தி உங்க அக்கா வாழ்க்கையை சரி பண்ணிட்ட, அவ்வளவுதானே? குட். நீ ஜெயிச்சிட்ட, உங்க அக்காவும் ஜெயிச்சிட்டாங்க, கதிர் அவனும் ஜெயிச்சிட்டான். ஆனா நான் கௌதம் யாருக்கும் என் மேல அக்கறை இல்ல. என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் யாரும் யோசிச்சு பார்க்கல. அதான் கௌதம் இங்க பாரு, எல்லாருமே நிம்மதியா இருங்க. என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஓகே கௌதம் கௌதம் ப்ளீஸ் ப்ளீஸ் கௌதம், நான் சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் இந்திரா, நான் ரொம்ப டீசெண்டா சொல்றேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ நமக்கு நடுவுல எதுவுமே கிடையாது. கௌதம் கௌதம் என்ன ஏதாவது ஹாப்பி நியூஸா? முகம் பூரா 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது, ஜெகஜோதியா இருக்கீங்களே. ஹேமா, அந்த இந்திராவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியலன்னு கொஞ்சம் விரக்தியில தான் இருந்தேன். ஆனா கௌதம் மேட்ரு ஒண்ணு தானா வந்திருக்கு. ஓ, கௌதம் மேட்டர்னா அவன் உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? இவ வேற கௌதம பத்தின சீக்ரெட்னு சொன்னா அவங்க கிட்ட போய் பேசிட்டு வரணும் அர்த்தம் இல்ல. இந்திராவும் கௌதமும் பேசிக்கிட்டத கேட்டுட்டு வந்திருக்கேன். ஓ, அப்ப நீங்க ஒட்டு கேட்டுட்டு வரீங்கன்னு சொல்லுங்க. ஆமாண்டி, அப்படியே வச்சுக்கோ. ஹம், ஆனா 2 பேரும் இவ்ளோ நாள் கிக்கி கிக்கின்னு சிரிச்சிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ 2 பேருக்கும் நடுவுல ஒரு கோல்டு வார் வந்திருக்கு. அப்போ கௌதம் இந்திராக்கு நடுவுல பிரச்சனை நல்லா பத்திக்கிச்சுன்னு சொல்லுங்க. அநேகமா நீங்க எனக்கு தான் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் தான் இந்த போட்டோலாம் எடுத்தேன். ஆமா, நீ எடுத்த போட்டோ பெரிய வெடிகுண்டுதான். மொத்த வீடும் அப்படியே ஆடி போய் நிக்குது. ஆனா இது சரியா வெடிக்கணும். இந்திரா வீட்டை விட்டு போகணும். அது நடக்காம போயிடும் தான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அதான் அத்தையே சொல்லிட்டாங்களே வக்கீல வர வைக்கிறேன்னு. அப்புறம் என்ன? அக்கா சொல்லிட்டாங்கதான். ஆனா போன முறைய வக்கீல வர சொல்லிட்டு இவ கையெழுத்து போட மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கா. இந்த தடவை லாயர் வந்தா மட்டும் கையெழுத்து போட்டுருவாளா? இவ எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிடுவாடி. என்ன நீங்க திடீர்னு பயமுறுத்துறீங்க? அப்போ டைவர்ஸ் பண்ணி இவளை வெளியில அனுப்ப முடியாதா? இல்ல ஹேமா, அவ கண்டிப்பா வீட்டை விட்டு போயிடுவா. நிஜமாவா? இப்பதான் அவ கையெழுத்து போட மாட்டான்னு சொன்னீங்க. ஆமா, கையெழுத்து போட மாட்டா. ஆனா இந்த வீட்டை விட்டு போறது நிச்சயம். எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் கௌதம் இந்திரா பேசுறத கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். அத வச்சுதான் சொல்றேன். ஆமா, அப்படி அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க? கௌதம்க்கு இந்திரா மேல முழுசா வெறுப்பு வந்துருச்சு. கதிரை செட் பண்ணி பேசி அனுப்பிச்சது நல்லதா போச்சு. இப்ப பார், காவியாக்காக தான் கௌதம யூஸ் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு கௌதம் நல்லா காண்டாயிட்டான். எஸ். அப்போ 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுங்க. ஆனா அது பெரிய அளவுக்கு போகுமா? கண்டிப்பா போகும் ஹேமா.
கௌதமே செம்ம கடுப்புல இருக்கான். அவனால இந்திரா ஏமாத்தினதை தாங்கிக்கவே முடியாது. அதான் மூஞ்சில அடிச்ச மாதிரி சுள்ளு சுள்ளுன்னு கேட்டான். அந்த இந்திரா மூஞ்சி செத்து போச்சு. ஐயோ, கேட்ட எனக்கே ஜில்லுன்னு இருக்கே. உங்களுக்கும் ஜிலு ஜில்லுன்னு இருந்திருக்கும்ல? அப்போ அவங்க தானாவே பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, மேக்ஸிமம் 10 days தான். கௌதம்க்கு ஒரு பழக்கம் இருக்கு, உனக்கு தெரியுமா? கௌதம்க்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அவங்கள மன்னிக்கவே மாட்டான். பைக்லயும் கார்லயும் அவன் கூட தொத்திக்கிட்டு போறதும் வரதுன்னு என்ன சீனை போட்டா. இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டியாச்சு. அப்போ நம்ம போட்டு வைத்த டைவர்ஸ் திட்டம் ஓகே ஆயிடுச்சு. நம்ம போட்டு வைத்த டைவர்ஸ் திட்டம் ஓகே. கௌதம், 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 ஒரு 5 minutes உன் கூட பேசணும் கௌதம். நம்ம கல்யாணம் நடந்தப்போ will you stop it? கௌதம், கௌதம் ப்ளீஸ், நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் தான் கேளேன். நீ சொன்னதெல்லாம் இது வரைக்கும் நான் அமைதியா இருந்து கேட்டது எல்லாமே போதும். ப்ளீஸ் என்ன விட்டுரு. உள்ளதான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மூச்சு முட்டுது. இங்க வந்தா சும்மா இங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ச்சே. கௌதம், காஃபி. நான் கேட்கவே இல்லையே. நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நீ இந்த டைம்ல தானே காஃபி குடிப்ப எப்பவுமே? இல்லங்க, என் ஹாபிட்ஸ் எல்லாம் நான் எப்பவோ மாத்தியாச்சு. நீங்க போகலாம். அதெல்லாம் முடியாது கௌதம். நான் உனக்காக தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். நீ இப்போ இந்த காஃபியை குடிச்சுதான் ஆகணும். கௌதம் ப்ளீஸ் கௌதம், எனக்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடு. இங்க பாரு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீ சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. கௌதம், அன்னைக்கு கூட நீ என்ன கூட்டிட்டு போய் இல்ல சாக்லேட் மில்க் ஷேக்லாம் வாங்கி கொடுத்தல, அந்த மாதிரி இந்த காஃபியை குடி கௌதம். அந்த கேப்ல நான் கொஞ்சம் பேசணும் கௌதம். குடிச்சு பாரு, நல்ல ஸ்மெல் வருது இல்ல? குடிச்சு பாரு, எனக்காக குடி கௌதம். எங்க போனாலும் நிம்மதி இல்லாம போச்சு இந்த வீட்டுல. கௌதம், சார், இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் முடியல. நீங்க இருந்து பாத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு சொல்லுங்க, நான் கைட் பண்றேன். என்ன டீடைல்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா. ஓகே. கௌதம். ஹலோ ஹலோ, எனக்கு கொஞ்சம் இங்க டென்ஷனா இருக்கு சார். நான் ஆஃபீஸ்க்கே வந்துடுறேன். நானே வந்து பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஓகே. நில்லு கௌதம், நில்லு கௌதம். நான் என்ன சொல்ல வரேன்னு கூட நீ கேட்கவே மாட்டியா? கௌதம் நில்லு கௌதம். இங்க பாரு, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ ஃபார் எவர்.
கௌதம் 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 காலையில இருந்து நான் உன் பின்னாடி எதானே சுத்திட்டு இருக்கேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட. நான் உன்கிட்ட எல்லாத்தையுமே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், எல்லாமே சொல்றேன் கௌதம். ப்ளீஸ் கௌதம், கௌதம் ப்ளீஸ் ப்ளீஸ். கௌதம் கௌதம் ப்ளீஸ் கௌதம், நான் சொல்றத ஒரே ஒரு தடவை மட்டும் கேள.